தமிழக முதல்வர் சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், கோரிக்கை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கோரிக்கை. தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு உங்களுடைய இந்த நல்லாட்சியில் ஒரு கார் ஒன்று வாங்கி கொடுத்தால் ரொம்ப பேருதவியாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் வேட்புமனு தாக்கலில் முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய வேட்புமனுவில் தன்னிடம் எந்த ஒரு வாகனமும் இல்லை, 2 வீலர் 2 சக்கர வாகனம் 4 சக்கர வாகனம் எதுவுமே இல்லை என்று அதில் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமில்லாமல் தன்னிடம் கைவசமாக 10,000 மட்டுமே இருப்பதாக, கைத்தொகையாக இருப்பதாக தெரிவித்திருந்தார். அந்த 10,000ம் கோடை விடுமுறையை கொண்டாடுவதற்காக கொடைக்கானல் செல்லும் பொழுது அது செலவாகிவிட்ட காரணத்தினால் மேற்கொண்டு அவர் கார் வாங்குவதற்கான போதிய வசதி வாய்ப்புகள் இல்லாத காரணத்தினால் தற்போது ஆட்சி அமைத்திருக்கும் முதலமைச்சராக பதவி வகிக்கும் தாவேகா தலைவர் தமிழகத்தின் முதல்வர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு கார் வாங்கி தருவதற்கான ஆணையை தங்களது கையெழுத்து மூலம் இடுமாறு அன்போடு கோரிக்கை வைக்கிறோம். அதாகப்பட்டது, இப்பொழுது குளைச்சல் தொகுதியில் அவர் நமது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைந்திருப்பதால் தற்போது சட்டமன்றத்திற்கு கூட, சட்டசபைக்கு கூட அவரால் வர முடியாத சூழ்நிலை இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் வீட்டில் ஓய்வில் இருக்கும் பொழுது அவர் பொழுதுபோக்கிற்காக வெளியில் கடை தெருவுக்கோ இல்லது நண்பர்களை சந்திக்கவோ செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். அந்த சமயங்களில் அவர் சென்று வருவதற்கு கார், வண்டி, வாகன வசதிகள் எதுவும் இல்லாமல் சிரமப்படுகிறார் என்பதை இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தகவலை உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்து சேர்த்ததும் நீங்கள் இதை போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்டு உடனடியாக முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கார் வாங்கி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் முதல்வரானால் தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களின் பொருளாதாரத்தையும் 2 சக்கரம் வாகனம் வாங்கும் அளவிற்கு உயர்த்தி தருவேன் என்று சொல்லியிருந்தீர்கள் ஒரு வாக்குறுதியாக. நாங்கள் எதிர்பார்ப்பது தமிழக மக்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக கூட கால அவகாசம் எடுத்துக்கொண்டு பொறுமையாக செய்யலாம். ஆனால் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு போர்க்கால அடிப்படையில் உடனடியாக செய்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தற்போது கூட இன்று நீங்கள் ஆழ்வார்பேட்டையில் இருக்கும் திரு மு.க. ஸ்டாலின் இல்லத்திற்கு சென்று அவரை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பூச்செண்டு கொடுத்து சால்வை அணிவித்து உரையாடி வந்தீர்கள் என்பதை நாங்கள் சோசியல் மீடியாவிலும் செய்தி தொலைக்காட்சிகளிலும் நாங்கள் அதை பார்த்து தெரிந்து கொண்டோம். உண்மையில் அந்த நிகழ்ச்சி எங்களுக்கு மிகவும் நெகிழ்வானதாக இருந்தது. உங்கள் இருவருடைய சந்திப்பு மிக மிக அந்யோன்யமானதாக, ஆத்மார்த்தமானதாக இருந்தது. அதனால் தான் இந்த அன்பு வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறோம். தயவு செய்து நீங்களும் அங்கு அவரது இல்லத்தில் பார்த்திருப்பீர்கள், கண்டிருப்பீர்கள். அவர் வீட்டில் எந்த ஒரு வாகன வசதிகளும் இல்லாமல் இருப்பதை உங்கள் கண்கூடாகவே பார்த்திருப்பீர்கள். ஆகவே நீங்கள் உடனடியாக ஒரு சரியானதொரு, அதிகபட்சமாக பெரிய சொகுசு கார்கள் எல்லாம் வேண்டியதில்லை, அட்லீஸ்ட் ஒரு மாருதி 800 காராவது வாங்கி கொடுத்தால் உங்களுக்கு புண்ணியமாக போகும் தமிழக முதல்வர் அவர்களே.